ஹாய், இது வந்து லேபர்ஸ்க்காக பண்ண ஒரு வெஜிடபிள் பிரியாணி தான். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு ஆல் ஸ்பைசஸ் எல்லாமே உங்களுக்கு தேவையான எல்லாமே போட்டுட்டு ஆனியன் நல்லா ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 4 ஆனியன் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வந்து அந்த ஆனியன் வந்து ப்ரௌன் கலரில் ஆகணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அது நல்லா அந்த ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு இது கூட டொமேட்டோ ஒரு 4 டொமேட்டோ ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு உங்கள்கிட்ட கொத்தமல்லி புதினா இருந்தால் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன காய்கறி வேணுமோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கேரட்டு, பீன்ஸு, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி இல்லை, ஸோ அதனால் வந்து ஃப்ரோசன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மசாலா எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். காஷ்மீரி மிளகாத்தூள், ரெட் சில்லி, கரம் மசாலா, அதுக்கப்புறம் கொரியண்டர் பவுடர் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிட்டு தயிர் ஆட் பண்ணிட்டு அது கூட வந்து கொஞ்சமாக லெமனும் ஒரு ஃபுல் லெமன் வந்து புழிஞ்சி ஆட் பண்ணிக்கிட்டேன். அது நல்லா வந்து கொஞ்சம் காய்கறி வேகும்போது தண்ணி விட்டு நல்லா வந்து வேகும். அது நல்லா வெந்ததுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி வந்து அளந்து ஊற்றிக்கணும். நான் வந்து இன்றைக்கி வந்து ஜீரக சம்பா ரைஸ்ன்றனால 1க்கு 1.5 அளவில் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டேஜ்லேயே வந்து நீங்கள் வந்து ரைஸை வந்து ஊற வச்சுக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் அந்த ரைஸ் வெந்து வரத்துக்கு. ஸோ வந்து நல்லா வந்து கொதிக்கும்போது மீல் மேக்கரையும் நான் வந்து சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டேன். அதையும் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக வீடியோ எடுக்க முடியல, ரைஸு கரெக்டாக ரெடி ஆனதுப்போ. ஸோ டக்குன்னு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் நேற்றே வந்து ஷாப்பில் இந்த மாதிரி பாக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அதில் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரைஸும் கொஞ்சமாக வந்து ஆனியன் ரைத்தாவும் கொஞ்சமாக ஓரமாக வச்சுட்டு பாக்ஸ் வந்து ரெடி பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டோம். என் பையன் ஸ்கூலில் வந்து போய் கூட்டிகிட்டு வந்துட்டு அவன் கையால் கொடுக்கணும் தான் எனக்கு ஆசை. ஸோ அதனால் அவனை வச்சு கொடுக்க வச்சேன். இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம கையால் செஞ்சு ஒரு அன்னதானம் மாரி கோவிலில் போட்டால் மட்டும்தான் அன்னதானம் கிடையாது. இந்த மாதிரி லேபர்ஸ்க்கு இந்த மாதிரி முடியாதவங்களுக்கெலாம் நம்ம ரைஸ் நம்மளால் ஏதோ முடிஞ்சதை செஞ்சோன்னா அது கூட ஒரு அன்னதானம் தான். தேங்க்யூ ஸோ மச்.